சிறப்பு விருந்தினரை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் விநாயகர் ரமேஷ் வரவேற்கிறேன் சார். இன்றைய தலைவர் இப்ராஹிம் அண்ணா அவர்களை, நடுவர் சங்கரலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்துக்கு தமிழ் தாய் வாழ்த்தை தொடர்ந்து ரோட்டரி பிரேயர் அண்ட் ஃபோர்வே டெஸ்ட். ப்ளீஸ் ரிமைன் ஸ்டாண்ட். வார்த்தை அனைவரும் பாடிவிடுவோம். ஐயா நல்வாழ்த்துக்கள். ரோட்டரி இறை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்றச் செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல்லெண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிறப்பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனத்தில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிவணந்து வணங்குகிறோம். நாங்கள் முனக்கு சோதனை. நம் சிந்தனை, சொல், செயல் யாவற்றிலும் கீழ்கண்டு உள்ளனவா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது உண்மைதானா? இது அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் உண்டாவதுதானா? இது நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதுதானா? நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் ரொட்டேரியர்களுக்கும் மற்ற ரொட்டேரியன் அல்லாத மனிதர்களுக்கும் திருமதி இங்கே ரொட்டேரியன் ஆனக்ஸ் பபின்மோ. ஸோ எல்லாரையும் அந்த தமிழ் பட்டிமன்றத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்னைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி. ஸோ ஐயாவை பற்றி நான் தனியாக சொல்லணுன்ற எதுவுமே தெரிஞ்சது தான். அதையும் நினைவு கொண்டு அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எங்களது சங்கத்தில் சிறப்பாக ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் கலந்தாய்வு பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஏன் ஒரு பட்டிமன்றம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. அதை உடனே எங்களது ஆசான் சங்கரலிங்கம் ஐயாட்ட கலந்துக்கிட்ட போது என்ன தலைப்பில் வைக்கலாம் நினைக்கிறீங்க விக்னேஷ் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ தமிழ் இன்னைக்கு டெவலப் ஆகுதா இல்லை எப்படி இருக்குது சார்? அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல், நம்ம தமிழ் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு 2 செகண்ட் நான் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது உடனே அப்போது இன்றைய சூழலில் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா டைட்டில் ஒரே செகண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மக்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்ட போது எல்லாருமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி ஒரு 1 செகண்டில் ஒரு முடிவாகி ஆரம்பிக்கப்பட்டது அந்த ப்ரோக்ராம். எங்களுக்கு இது எங்களோட சங்கத்தில் ஒரு புது ப்ரோக்ராமாக நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக அது உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் வருகைக்கு ரொம்ப நன்றி. அதோட சிறப்பாக வரும் நம்புகிறேன். முதலில் எங்களது சிறப்பு விருந்தினர் ஐயா ரொட்டேரியன் விநாயகர் ரமேஷ் அவர்களை இந்த கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா வந்து கோவில்பட்டி சங்கத்தில் உள்ள மெம்பர், முன்னாள் உதவி ஆளுநர், நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி மாவட்டத்துலேயும் நிறைய பொறுப்புகளை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கும் காலையில் தூத்துக்குடி வந்துட்டு போயிட்டு திருப்பி தூத்துக்குடி வந்திருக்கிறாங்க நம்மளோட அழைப்புக்கு ரொம்ப இது பண்ணி. ஸோ பயங்கர பிஸியான பர்சன். அன்றைக்கி அவங்களோட ப்ரொஃபைலை வாங்குறதுக்குள்ளே நாங்கள் அவ்வளோ இது பண்ணோம். எங்கள் மென்டார் வந்து பேசியிருந்தாங்க, அவர் சென்னையில் இருந்தாங்க. ஸோ பயங்கர பிஸி பர்சன். அன்றைக்கி அவங்களோட டைம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம். அண்டு அடுத்து
எங்களோட நடுவர் திரு பே சங்கலிங்கம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்களோட ஆசான். ஸோ அதனால் வந்து ரொம்ப இதெல்லாம் விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்கணும். அண்ட் எங்களுடைய செயலாளர் ரொட்டேரியன் விக்டர் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். எங்கள் கிளப்புக்கு சங்கத்துக்கு செயலாளருங்கிறத தாண்டி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக பெரிய பலம் அவர் தான். இதெல்லாம் ஃப்ரெஷ் கிளாஸு இதெல்லாம் வைக்கணும்னு இன்னைக்கு காலைல தான் ஒரு யோசிச்சு அண்ணன்ட்ட சொன்னேன். உடனே ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அனுப்பி ரெடி பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ அது மட்டும் இல்லை, எல்லாமே இந்த மைக் முதற்கொண்டு என்னோட மைக்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன், உடனே ஒரு புது மைக்கே வாங்கி கொடுத்துட்டாப்புல. ஸோ அவரோட சப்போர்ட் வந்து எங்களோட சங்கத்துக்கு வந்து ரொம்ப இதானது. அடுத்த வருஷம் பிரசிடென்ட் எலெக்ட் நேற்று தான் இந்த பெருசு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவரோட அடுத்த வருஷம் பணி இதை விட சிறக்க எங்களோட சப்போர்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்ங்க பிரசிடென்ட் எலெக்ட்டுக்கு. அண்ட் அவங்க அடுத்த வருஷம் ஏஜி ரொட்டேரியன் பரமேஸ்வரன் சார் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் வருக என்று வரவேற்கிறேன். ஏஜி அண்ட் நம்ம எங்கள் கிளப்பில் என்ன ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் தவறாது கலந்து கொள்வது எங்களோட உடன்பிறந்த கிளப்பு மாதிரி தான் ஸ்பிக்னர் கிளப். ஸோ அவங்க பிரசிடென்ட் பாலசுப்ரமணியன் வருகிறார்கள் வரவேற்கிறேன். எங்களது கிளப்பில் உள்ள பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அண்ட் முந்தைய தலைவர் ரொட்டேரியன் எஸ்ஆர்எஸ் பாலாஜி சார் வரக்கூடிய அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்கள் வருக என்று வரவேற்கிறேன். அண்ட் ரொட்டேரியன் செந்தில் மாமா. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக பருத்திப்பால்லேருந்து ஃபுட்டு வர எல்லாமே அவங்களோட ஸ்பெஷல் டிஷ் வெரைட்டிஸ் தான். எல்லாமே தமிழ் முறைப்படி செய்யணும்னு மாப்பிளசம்பா இட்லி பணியார் நிறைய போட்டிருக்கேன். எனக்கு தெரியல, சாப்பிடும்போது தான் தெரியும். எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ ஆனால் வருக என்று வரவேற்கணும் மாமா. அண்ட் ரொட்டேரியன் தெய்வசிகாமணி சார். அவரோட ஏஜ் தான் பெருசு, பட் ஆனால் குழந்தையாக இருப்பாப்புல எல்லா விஷயத்துலையும். ஃபஸ்ட்டு ஆளாக வந்து இன்றைக்கி மீட்டிங் வந்து அவர் தான். வருக என்று வரவேற்கிறேன். அண்ட் ரொட்டேரியன் கிருஷ்ணசாமி வருக என்று வரவேற்கிறேன். செக்ரட்டரி எலெக்ட் நெக்ஸ்ட் இயர் செக்ரட்டரி அவங்க தான். அண்ட் ரொட்டேரியன் சங்கர சுப்ரமணியன் சார் எங்களோட பொருளாளர். டக்குன்னு எவ்வளோ கேட்டாலும் சரி உடனே பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாப்புல, ஒரு ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா. அண்ட் ரொட்டேரியன் தினேஷ் சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். ஸ்டார் தினேஷ் செல்லமாக சொல்லுவோம் அவரை. ஸோ அவங்க குடும்பத்துடன் வருக வரவேற்கிறேன். அண்ட் பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் எங்கள் மென்டார் ரொட்டேரியன் அபுதாமோசனா. ஸோ வெல்கம் யூ, ஃபேமிலியோட வெல்கம் பண்ணுறேன். நாளைக்கு அவரோட திருமண நாள் கொண்டாடுறாங்க. ஸோ அதோட செலிப்ரேஷன் லாஸ்ட்டாக வச்சுப்போம். எல்லாத்துக்கும் அருமை தம்பி சிவா. ஸோ அவனை வருக என்று வரவேற்கிறேன். ஸோ நிறைய ஹெல்ப்பு. அண்ட் ரொட்டேரியன் கண்ணன் சார், ஸ்டார் கண்ணன் சார் வெல்கம் பண்ணுறேன் கடைசி. அண்ட் எனது தாய் தந்தை வந்திருக்கிறாங்க. மற்ற நம்ம கிளப்பில் உள்ள எல்லா மெம்பர்ஸுமே ஃபேமிலி வந்திருக்காங்க. எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுறேன், வரவேற்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் மேலாக எங்கள் கிளப்பில் எனக்கு இருக்கிற கிளப்புக்கு ஒரு பெரிய பில்லர், எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் என்னோட மென்டார் ரொட்டேரியன் முந்தைய தலைவர் இப்ராஹிம் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். நம்ம மாமா ஒய்ஃப் எல்லாத்தையும். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமில் நம்ம சிறப்பு இருந்தாலும் ஒரு சிறப்பு உரையாற்றுவாங்க, நடுவர் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பட்டிமன்றத்தில் முக்கியமாக உள்ள 6 பேர் அவங்க தான் இன்றைக்கி அதில் ஹைலைட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே கூட்டி சிறந்தாத்தி வரவேற்கிறேன். முதலில் திருமதி மாரி செல்வி, முனைவர் பட்ட ஆய்வாளர், ஏபிசி மகாலட்சுமி கல்லூரி, வரவேற்கிறேன். அடுத்தது சங்கரி அலைஸ் ரேவதி, ஆசிரியை பாரதியார் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி அக்கா, வருக என்று வரவேற்கிறேன். அண்ட் திரு இளமுருகு, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஐயா வரவேற்கிறேன். திருமதி சா முத்து கல்யாணி, சரவடி பேச்சுக்களின் சொந்தக்காரி அப்படின்னாங்க. நான் வேறு எக்ஸ்பெக்ட் அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆசிரியர் சுபையா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி அம்மா அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். சரவடி பேச்சுக்களின் சொந்தக்காரி முத்து கல்யாணி அவங்க தான். திரு கோ ஆனந்த பெருமாள், தமிழ் பேச்சாளர் மற்றும் காஞ்சி ஸ்கூலில் வாத்தியார், வருக என்று வரவேற்கிறேன் ஐயா. அடுத்து உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தா நான் தான் பேச போகிறேன் கடைசியாக. அதை நீங்கள் சரிச்சுக்கங்க. இறுதி பேச்சாளரை நான் ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறேன். எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. எங்கள் ஆசானோட கைடன்ஸ்லாம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் மேலே இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக வரும் இறைவனை வேண்டி உங்கள் எல்லாம் வருக என்று வரவேற்கிறேன். அந்த இது ப்ரோக்ராம் அடுத்த பட்டிமன்றத்துக்கு போயிடலாம். பட்டிமன்றம் முடிச்சதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினரோட பேச்சு. அதுக்கு முன்னாடி அப்போன்னா ஃபெலிஸ்டேஷன் சார், ஃபெலிஸ்டேஷன். சரி ஃபெலிஸ்டேஷன். Dear President, Secretary,
chief guest of today's special meeting, Rotarian past Assistant Governor Vinaya Ramesh sir, Shankarlingan sir, our judge for today's debate. வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம். பிரசிடெண்ட் ரோட்டரி வசதிக்காக எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் பிரசிடெண்ட் பற்றி நான் திரும்ப சொன்னால் சண்டைக்கு வருவார். அவர் எப்பவுமே எங்களுக்கு எம்ஜிஆர் தான். முடிவு பண்ணிடுவார். நம்மகிட்ட சஜஷன்லாம் கிடையாது. ஆனால் பண்ணுறோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம பண்ணுறோம், ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்ன நம்ம ஒன்றும் பேச முடியாது. இந்த தடவை உண்மையாக வேண்ட ஒரு சஜஷன் கேட்டார். நம்ம விநாயகர் ரமேஷ் சாரை கூப்பிடணும். அப்போ எங்கள் ஏஜி கண்ணன் அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, ரமேஷ் சார் நம்ம ரொம்ப வருஷம் நண்பர், ரொம்ப என்ன சொல்கிறது, ரோட்டரியில் சின்சியராக கொடுத்துருக்கிற பொசிஷனை அவ்வளோ அழகாக செய்யக்கூடிய, இப்போவும் அந்த சீனியாரிட்டியில் அவ்வளோ அழகாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பர் ரமேஷ் சார். கோவில்பட்டியில் ஒரு பெரிய தொழிலதிபர், இந்த வருஷம் அவார்ட்ஸ் கமிட்டி சேர்மேன். அப்போ நான் சொன்னேன், பாஸ் அசங்காரம் தான் போட்டிருக்கேன், அவார்ட்ஸ் கமிட்டி சேர்மன் போடல. ஆனால் வேண்டாண்ணா, ஒம்பு ஆயிருந்தேன். அதுலேயும் அந்த பிரசிடென்ட் ரொம்ப தெளிவு. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பிரசிடெண்ட்டை பார்த்து எங்கள் பிரசிடென்ட் எல்லாம் செக்ரட்டரியும் அது மாதிரி ஆகிட்டு. சில நேரத்தில் சொல்லணும் முடியல, இருந்தாலும் நம்மளால் தாங்க முடியலன்னு. அதனால் பிரசிடெண்ட் எங்கே ஏதாவது என்கிட்டயோ இப்ராஹிம் சார்ட்டையோ செந்தில் சார்ட்டையோ பேசும்போது, ஆனால் நான் உண்மையிலே பேசுகிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அதனால் இந்த ஒரு நல்ல முயற்சி எடுத்த எங்கள் பிரசிடெண்ட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ரோட்டரி அனுபவத்தில் 93 ரோட்டரியில் வந்ததுலேருந்து இதான் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் நம்ம கிளப் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹோஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். தமிழ் ஆளுமைகள் சங்கரலிங்கன் சார், மற்ற வந்திருக்கிற டிபேட்டுக்கு வந்திருக்கிற ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள் எல்லாம் கிளப் சார்பாக வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு ரமேஷ் சார் வந்திருக்காங்க, கோவில்பட்டியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, இன்கமிங் ஏஜி வந்திருக்காங்க. சாரை வரவேற்கிறோம். இந்த உங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த வருஷம். அண்ட் இன்கமிங் செக்ரட்டரி இங்கே இருக்காங்க, எல்லாம் ஆக்டிவ் டீமாக. அந்த ஆக்டிவாக இப்போ எங்கள் கிளப் இருக்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம். We'll move on to the program. Thank you and wishing the function all God's will. Thank you. இனிய தமிழ் புத்தாண்டு நாளிலே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு எங்கள் குழுவின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். எனது அன்பிற்குரிய மாணவர், இந்த கிளப்பினுடைய தலைவர் விக்னேஷ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்ட போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. பொதுவாக என்னை கவர்ந்ததாக இருந்தது. அதாவது இன்றைய சூழலில் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா என்ற தலைப்பு காலத்துக்கு பொருத்தமான தலைப்பு. தமிழ் வளர்கிறதா என்று கேட்டால் வளர்கிறது என தலைவர் செயலாளர் வேண்டி வந்திருக்காங்க. தமிழ் வளர்கிறதால நடுவு காணி போட்டு அப்ப தமிழ் தளர்ந்து தளர்ச்சி இருக்கு, வளர்ச்சி இருக்கு. பட்டிமன்றம் என்றாலே எதிராக பேசுவதற்கும் கருத்து இருக்க வேண்டும், ஆதரித்து பேசுவதற்கும் கருத்து இருக்க வேண்டும். அப்போ இரண்டு பக்கத்திலும் கருத்து இருக்கிறது. எந்த கருத்து ஓங்கி இருக்க போகிறது என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய புரிவு. பெரியோர்களே, உலகத்தில் 7000 மொழிகள் பேசப்பட்டுள்ளன. இந்த 7000 மொழிகளில் சில 100 மொழிகள் தான் பல லட்சம் பேரால் பேசப்படுகிறது. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 45 மொழிகளை பேசுகிறவர் ஒரே ஒரு நபர் தான். அந்த மாதிரி அப்படி ஒரு பழங்குடியின பெண், ஒரு மூதாட்டி ஒருத்தி மட்டும் அந்த மொழியில் பேசிவிட்டார். அது அருகி வரக்கூடிய மொழி. அந்த மூதாட்டியினுடைய மறைவோடு அந்த மொழி மறைந்து போனது. இப்படி மொழிகள் மறைந்து கொண்டே இருக்கின்றன.
இந்தியாவை பொறுத்தவரை 123 மொழிகள் பேசப்படுகின்றன. அந்த 123 மொழியில பல துணை மொழிகளும் இருக்கின்றன. டயலக்ட்னு சொல்றது. அது என்ன அப்படின்னு சொன்னா, தஞ்சாவூர் தமிழும் கோவை தமிழும் வேண்டும், நெல்லை தமிழும் சென்னை தமிழும் வேண்டும். அப்போ தமிழ் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி பேசப்படும். இப்படி 121 மொழிகள், ஆயிரக்கணக்கான டயலக்டோடு பேசப்படுகிறது. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில 22 மொழிகள் மட்டும் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த 22 மொழிகளும் மத்திய அரசால் எல்லா வகையிலும் கவனித்து வழங்கப்படுகின்றன. அது பரவலாக பேசப்படுகிறது. உலகம் முழுக்க இன்றைக்கு பேசப்படுகிற மொழி எது என்று கேட்டால் ஆங்கிலம் என்று எளிதாக சொல்லிவிடும். அடிக்கடி டிவியில் ஒரு விளம்பரம் வந்து நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழியை தவிர அது அறிவு அல்ல அப்படிங்கிற விளம்பரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விளம்பரம். அது வந்து நாலேஜ் கிடையாது, ஒரு எக்ஸ்பிரசிங் மீடியம் அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் அவர் மரியாதை உடையவராக, எனக்கே அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு முறை தாலுகா அலுவலகத்துல வட்டாட்சியரை சந்திப்பதற்காக போன போது ஒரு தமிழ் ஆசிரியராக நல்ல தமிழில் அவர்கிட்ட பேச தொடங்கினேன். அவர் என்னை பெருசா மதிக்கல, அதாவது உதாசீனப்படுத்தினார் என்று கூட சொல்லலாம். அப்புறம் வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் போனேன். அவருக்கு என்னை ஞாபகம் இல்லை. நான் தொடங்கும் போதே ஆங்கிலத்தில் தொடங்கினேன். ஐ எம் சங்கர்லிங்கம், a teacher working in a civil higher secondary school. I have come to get a certificate for the school in connection with the school civility. டக்குனு உட்காருங்க, அவர் இருந்துச்சார். ஏன்னா அவர் இங்கிலீஷ்ல பலவிதமாக அவர் யாரோ ஒரு பெரிய ஆள் இருந்திருக்காரு. அப்பதான் சார், நான் தான் சார் போன வாரம் வந்தேன். தமிழ்ல கேட்ட நீங்க மனுஷனாவே படிக்கல, இப்ப இங்கிலீஷ்ல நீங்க பெர்னாட் சார் இருக்காங்க. பெர்னாட் சார் வந்து ஒரு விருதுக்கு போனாங்க. விருதுக்கு போன போது பெர்னாட் ஷா வந்து ஒரு அக்லி பர்சன், ரொம்ப அறிவாளி, ஆனால் பெரிய அழகான மனிதன் கிடையாது. பெர்னாட் ஷா ரொம்ப சேஃபியா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு விருதுக்கு போனாரு. உங்களை போல பெரிய சான்றோர்கள் இருக்கிறாங்க. உள்ளே விடுறாங்க. அவர் வீட்டில் போய் தன்னிடம் இருக்கிற விலை உயர்த்த போட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்தாரு. உள்ள விட்டுட்டாங்க. விருந்து நடக்கிறது. விருந்துல நிறைய உணவுப் பொருட்கள் பரிமாறப்படுகிறது. பெர்னாட் ஷா ஒன்று ஒன்றா எடுத்து அந்த போட்டுட்ட கொடுத்து சாப்பிடுறாங்க. கோட்டை சாப்பிட்டு பரிமாறவனுக்கு என்ன இருந்தாலும் லூஸா அவரை சாப்பிட்டுக்கணும். அவர் எடுத்து போட்டுக்கு உடனே ஒரு அவரை பிடிச்சிக்கிட்டாரு. பெர்னாட் ஷாவை நான் வந்தேன், என்னை நீங்க உள்ள விடல, இந்த போட்டு சூட்டத்தானே உள்ள விட்டுருக்கீங்க, அப்ப விருந்து அதுக்கு தானே, அதனால நான் அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஆங்கிலம் தெரிந்தால் அறிவாளி என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பெரியவர்களே இல்லை என்பதை தொலைக்காட்சிகளும் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகின்றனர். தமிழ் வந்து மிக பழமையான மொழி. உலகத்துல நம்ம 7000 மொழிகள்னு சொல்றதுல ஒரு 6 மொழிகள் மிக பழமையான மொழி. ஆனா அது துரதிருஷ்டம் என்னன்னா 4 மொழி பேச்சு வழக்கில் இல்லை. கிரேக்கம் வந்து முழுமையா பேச்சு வழக்கில் இல்லை, லத்தீன் பேச்சு வழக்கில் முழுமையா இல்லை, ஹீப்ருவும் இல்லை, சமஸ்கிருதமும் இல்லை. ஆனா இந்த 4 மிகச்சிறந்த மொழி, மிகச்சிறந்த இலக்கிய வளம் கொண்ட மொழி. காலப்போக்கில் அது தேய்ந்து இன்றைக்கு அநேகமா அது எழுத்து மொழியாக இலக்கிய இலக்கணங்களில் மட்டும் வாழ்ந்து. சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், சட்டத்தில் உள்ள மேக்சிம் எல்லாமே லாட்டினில் இருந்து வந்திருக்கிறார். சட்ட பழமொழிகள் எதுவாக இருந்தாலும் டிரைவ் ஃப்ரம் லாட்டின் என்று சொல்லப்படும். 2 மொழிகள் தான் உயிர்ப்போடு பேசப்பட்டு வருகின்றன. பழமையான 6 மொழிகள், அதுல ஒன்று சீனம், மற்றொன்று தமிழ். தமிழ் கிட்டத்தட்ட பல கோடி மக்களால் பேசப்படுகிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய மிக சின்ன நாடுகள், ஒரு 3 லட்சம் 5 லட்சம் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரியில் அவர்களை விட அதிகமாக ஒரு மாநிலத்தில் தமிழ் பலரால் பேசப்படுவது தமிழினுடைய பழமைக்கு மிக மிக பெரிய சிறப்பு. தமிழ் வந்து செம்மொழியாக 2004ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. தமிழை செம்மொழின்னு முதல்ல ரெகக்னைஸ் பண்றவர் பருத்திமார் கலைஞர். அவர் பேர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரியா. தமிழ் மீது உள்ள பற்று காரணமாக அந்த சூரியங்கிற சொல்லுக்கு பருதி என்ற தமிழ் சொல்லையும், நாராயணன் என்ற சொல்லுக்கு மால், திருமால் என்ற மால் என்ற சொல்லையும்
சாஸ்திரி என்கிற சொல்லுக்கு கலைஞர் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டு சூரிய நாராயண சாஸ்திரி தன்னை பரிதிமால் கலைஞர் என்று அழைத்துக் கொண்டார். அவர்தான் தமிழ் மொழியை முதல்ல இந்த செம்மொழிக்கான எல்லா தகுதியும் உடைய மொழி என்று அறிவித்தார். அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்து ஆறுமுகநாதன் அதற்காக குரல் கொடுத்தார். அதற்கு பிறகு பல்வேறு அமைப்புகள் குரல் கொடுத்து 2004 இந்தியாவில் முதன் முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. அதற்கு பிறகு சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்ப சமீபத்தில் ஒரே மொழியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொழிகளுக்குள்ள வேறுபாடே கிடையாது. எல்லாம் கருத்து பரிமாற்றத்துக்கான ஒரு சாதனங்கள். அதனுடைய வளம் அந்த மக்களை சார்ந்தது. தமிழ் மொழிக்கு ஏன் இவ்வளவு பெருமை, உலகம் பூரா போற்றுகிறது என்று கேட்டால் ஒரே ஒரு காரணம் தான். அது மிக பழமையானது என்பது மட்டும் இல்லை, அதுல இருக்கிற கருவூலங்கள் இருக்கு பாருங்க, அது மிக மிக அற்புதமானது. தமிழ் மொழியை சொல்லுகிற போது அதில் உள்ள சிறப்புகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு செய்தி சொன்னா போதும் இந்த மொழியினுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை புரிந்து கொள்ளலாம். நீங்க இந்த அறிவு என்பதற்கு பல விளக்கங்கள் உண்டு. ஆனா திருவள்ளுவர் சொன்ன ஒரு விளக்கம் போதும் தமிழ் மொழியினுடைய பெருமையை உணர்ந்து கொள்வது. அறிவுங்கிறதுக்கு 1000 விளக்கம் சொல்ல முடியும். ஆனா வள்ளுவர் சொல்ற விளக்கத்தை பாருங்க, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றால் கிடைக்கும். அறிவுன்னா என்ன? பிறருக்கு வந்த துன்பத்தை எனக்கு வந்த துன்பமாக கருதி என் அறிவால் அதை நான் தீர்க்க முற்படாத போது இந்த அறிவு என்பது ஒன்றுமில்லை. அப்ப அறிவுக்கான விளக்கத்தை பாருங்க. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றால் கிடைக்கும். இந்த உலகத்தில் உள்ள அறிஞர்களை பூரா பாருங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எடுத்துக்கிறீங்களேன், அவ்வளவு பேர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா கொடுமைகளையும் போக்குவதற்காகவும் தான் தங்கள் அறிவை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க பென்சிலினை கண்டுபிடிச்ச அந்த அலெக்சாண்டர் பிளமிங் இருக்காரு பாருங்க, அந்த பென்சிலை நம்ம கண்டுபிடிக்கலன்னா பல கோடி பேர் செத்து போயிருப்பாங்க. அதே போல மேடம் கியூரி அந்த ரேடிய கதிர்வீச்சு மூலம் அந்த புற்றுநோய்க்கான மருத்துவத்தை அவங்க அதனாலே இறந்தாங்க. 2 நோபல் பரிசு வாங்கினாங்க. அப்ப அறிவு என்பது இந்த தமிழில் செழுமையாக இருந்தது. மிக பழைய இலக்கியங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா விக்னேஷ் கொடுத்திருக்கிற அந்த 10 நிமிஷம் இருக்காங்க. ஏன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு தொடக்கமே சொல்லணும். ஏன்னா 50 காப்பி 50 காப்பி எழுதி 10 பாட்டு 10, 8 தொகை 8, 18 கீழ்கணக்கு ஒரு 18, அதுக்கப்புறம் தலபுராணங்கள், சிற்றிலக்கியங்கள், இப்படி அடுக்கிக்கிட்டு போனா அது தமிழோட பெருமை நாடெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு பெருமைக்குரியது நம்முடைய தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதுதான் கேள்வி. தமிழ் எல்லாராலும் நேசிக்கப்பட்டது, நேசிக்கப்படுகிறது, மாற்று கருத்தே இல்லை. அது எந்த கருத்தும் என்ன, நான் சொன்ன மாதிரி அது குரு கொஞ்சம் சிரமப்படுது. மெட்ராஸ்ல போய் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட நீங்க சைதாப்பட்டிக்கு வருவீங்க குந்துலைனா இஸ்துக்குன்னு போயிருக்கேன். நீங்க ஒரு தமிழ் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு தமிழறிஞர் பேசுவார் மக்கள்கிட்ட. பேசும்போது சொல்லுவாரு, எல்லாரும் அமருங்கள் அப்படிப்பாரு. இவருக்கு ஒன்றும் புரியாது, எல்லாரும் நிற்பான். என்னப்பா பேசுறாரு அப்படிமா. குந்துலைனா அப்படின்னு ஒருத்தர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவான். எல்லாருக்கும் நான் வணக்கம் தெரிவிக்கிறேன், சலாம் வச்சுக்கிறேன் அப்படிமா. ஆக ஒரு தமிழுக்கு இன்னொரு தமிழை மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சில இடங்கள்ல சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்கன்னா உள்ளாயிருக்கு. அப்போ தமிழ் அவ்வளவு அற்புதமான மொழி. அதை யார்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா 2 கவிஞர்கள் தெரிஞ்சுக்கலாம். பாரதி ஒரு அற்புதமான கவிஞர், பல மொழிகளை கற்றவர். அந்த பாரதி சொல்றான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி இதை பொழுது படித்து நடிப்பான். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி எவ்வளவு, அதாவது கேட்டகரிக்கலா டெக்ளேர் பண்ண முடியும் பாருங்க. பாரதிக்கு பல மொழி தெரியும். அதை அவர் சொல்றாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவருக்கு தெலுங்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். ஆனா தமிழ் இந்த இனிமைக்கெல்லாம் மேலாக இனிமை கொடுத்து என் உயிராக இருக்கிறது என்று தமிழை உயிருக்கு நேராக சொன்னார்.
அவன் தான் சொன்னா இந்த அமுதம்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த அமுதம்னு ஒரு பொருள், எது அமுதம்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா யாரும் அமுதத்தை பார்க்கல. அமுதத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார், எது அமுதம் அப்படின்னா தம்மக்கள் சிறுகை அடாவிய. என்னோட சின்ன குழந்தை சாப்பாட்டில் கையை வச்சு அப்படி அடைஞ்ச பிறகு அந்த உணவு இருக்கு பாருங்க, அது தாய்க்கு தந்தைக்கு அமிழ்தம்னு சொல்லுவார். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அடாவிய கூழ். அப்போ அமுதம் என்பது இப்படி ஒரு உயர்வான பொருள். அதை உண்பவருக்கு வயது மூப்பு வராது, இறப்பு வராது, இளமை நிலைத்து நிற்கும் என்று நம்பப்படுகிற ஒரு பொருள். அந்த அமுதத்துக்கு இணையாக தமிழை பாரதிதாசன் சொல்லுவான், தமிழுக்கும் அமுதம் என்று பேர். உலகத்தில் அமுதம் என்று ஒன்றை சொல்லுகிறார்கள், தமிழுக்கும் அமுதம் என்று பேர். தமிழும் அமுதத்துக்கு நிகரானது என்று தமிழை அவ்வளவு சிலாகித்து பேசுகிற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. பெரியோர்களே, இந்த மொழி என்பது ஒருவருக்கு விழி என்று சொல்லப்படும். நம்முடைய கண்களுக்கு இணையான மொழி. ரசூல் கம்சதேவ் ஒரு ரஷ்ய மொழி பற்றார். அவன் சொல்றான், என்னுடைய மொழி நாளை இறந்து போகும் என்றால் நான் இன்றைக்கே இறந்து போவேன் அப்படின்னு. எப்போது நமக்கு மொழி இல்லையோ நம்முடைய நிலைமையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ராத்திரி தூங்குற, நாளை காலையில் எதிர்க்கும் போது எனக்கு தமிழ் மறந்து போச்சு. தமிழ் எனக்கு மறந்து 100% மறந்து போச்சு. எப்படி நான் பேசுவேன், எப்படி என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவேன், காதலை வெளிப்படுத்துவேன், என்னுடைய உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவேன். அப்ப என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு மொழி வேண்டும். எனவே மொழி நாளை இறந்து போகும் என்றால் நான் இன்றே இறந்து போவேன் என்று ரஷ்யாவினுடைய மொழிப்பற்றாளர் ரசூல் கம்சதேவ் சொல்கிறார். அப்ப மொழிக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழ் மொழி வளர்கிறதா தளர்கிறதா? இதுதான் இன்றைக்கு நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி. வளர்கிறது என்று இந்த பக்கத்தில் ஒரு 3 பேர், தளர்கிறது பேச 3 பேர். வளர்கிறதான்னு கேட்டா வளர்வது உண்மைதான், தளர்கிறதான்னு கேட்டா தளர்வது உண்மைதான். அந்த வளர்வது தளர்வதை விவேக் ஒரு டிவி ஷோல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஒரு பொண்ணு டிவியில நியூஸ் வாசிக்க வரும். அப்போ அந்த அந்த பொண்ணோட உச்சரிப்பை பார்த்துட்டு தமிழுக்கு இவ்வளவு ஒரு பெரிய நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியில ஒரு ஞாபகங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கிழவிங்கிறதையும் பழங்கிறதையும் அந்த பொண்ணு அவ்வளவு அக்கடா சொல்லும். யார் தமிழர்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு அறிஞர். அவர் சொன்னார், எவன் லகரத்தை சரியாக உச்சரிக்கிறானோ அவனே தமிழர். நீ எல்லாம் தமிழர் இல்லைன்னு நினைச்சிருக்க, ரொம்ப ஈஸி. நாக்கு இல்லை, இந்த நாக்கை மடக்கி கொண்டு போய் கடைசியில தொடுங்க லேவம். முதல்ல தொட்டிங்கன்னா லேவம், நாக்கை மேல மடக்கி இந்த பல்லுக்கு அடுத்தால தொட்டிங்கன்னா லேவம். லட்டு லவங்கம், நாக்கை லேசா மடக்கி பல்லுக்கு அடுத்தால தொட்டு பாருங்க லேவம். அப்படி கொஞ்சம் நடுவுக்கு கொண்டு போனீங்கன்னா பள்ளிக்கூடம், மஞ்சள், கிள்ளினான், எள்ளினான், துள்ளல் இதெல்லாம் வரும். தமிழ் பழம் இப்படிலாம் சொல்லணும்னா நாக்கு அப்படியே மடக்கி உள்ள கொண்டு போய் மேல கொண்டுகள் லே வரும். அதனால யாரும் நான் தமிழர் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு லே வர்றது இல்லை, நிறைய பேருக்கு சிறப்பு நகரம் வருவதில்லை. இவ்வளவு ஏன் நெல்லை தமிழ் உயர்ந்ததுன்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா தஞ்சாவூர்காரங்க உங்களுக்கு தமிழை உச்சரிக்க தெரியாதுன்னா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் நகரத்தை நீங்கள் சரியாக உச்சரிப்பதில்லைங்கிறான். உண்மைதான். நம்ம பொது நகரத்தையும் சிறப்பு நகரத்தையும் அநேகமாக கற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ல ல ழ இந்த வேறுபாடை புரிந்து கொண்டால் நாம் உண்மையான தமிழர்கள். இதுக்கு மேல நான் குறித்து பெரிதாக பேச வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். இந்த 3 முறை 6 முறை பேச விட்டுட்டு இவர்கள் பேசுகிற போது இடையில நான் ஏதாவது சொல்ல வேண்டி இருந்தால் சொல்லுவேன் என்று சொல்லி முதல்ல தமிழ் இன்றைய சூழலில் வளர்க்கிறது என்று பேசுவதற்கு கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டு முனைவர் பட்டத்துக்கும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் வளர்ந்துதான் பேசணும். ஏன்னா தமிழ் பேராசிரியர் தமிழ்ல முனைவர் பட்டத்துக்கு முனைத்து கொண்டிருப்பவர். அவர் தளர்ந்து, இவர்களும் தமிழாசிரியர் தான் தளர்ந்து பேசுறாங்க. நாளைக்கு வெளியே தெரிஞ்சு ஆகும்.
ஏன் அப்படின்னா நீங்களே தமிழை தளர்ந்துன்னு சொன்னா டிஓசிஓ என்னவா யோசிச்சு பாருங்க. சரி, அது அப்புறம் பேசுவோம். வாங்க, மாறி கேள்வி. தமிழ் மொழி இன்றைய சூழலில் வளர்கிறது என்று பேச வருகிறார். உங்கள் சார்பாக அமைந்துள்ளோம். தமிழ் வளரணும்னா எப்படி இவ்வளவு பேர் இங்க வந்து உட்கார்ந்து நம்மளால பேசிட்டு இருக்க முடியும்? பாரதி சொன்னதா ஐயா சொன்னாங்க, ஞாபக மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஈடாவதெங்கும் காணோம் அப்படின்னு பாரதி சொன்னாங்க. தமிழை பொறுத்தளவுல வளர்கிறதா தளர்கிறதா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. தமிழ் என்னைக்கும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை மட்டும் இல்லை, அதுதான் உண்மையும் கூட. இப்போ காலேஜுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, எல்லா